எங்கடா போட்டா வச்சிருக்கீங்க? வாட் இஃப் எபிசோட் 3யோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். சீசன் 1 எபிசோட் 3. ஸோ இந்த எபிசோடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொஸ்க்குன்னு எல்லா அவஞ்சஸையும் போட்டு தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க செத்துட்டாங்க. அவன் செத்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா அவஞ்சஸும் செத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவஞ்சஸ் என் கேமில் ஒரு மேன் அயன்மேன் செத்துறதுக்கே நம்ம அவ்வளோ வருத்தப்பட்டோம்ல. இந்த சீசனில் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அயன்மேனை கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. செத்து விளாட்ற மாதிரி அயன்மேனை கொண்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் எல்லா அவஞ்சஸும் கொண்டுட்டாங்க. இந்த எபிசோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படம் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்துச்சுங்க. ஆரம்பத்துலேருந்து நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல்களை கொண்டுகிட்டே இருக்கான், வித்தியாசமாக கொள்றான். கடைசியில் ஏன் கொள்றான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சீரியல் கில்லர் கதை மாதிரி தான் அது போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு டேக் நல்லா இருக்குங்க. ஏன்னா சூப்பர் ஹீரோன்றது ஒரு கான்செப்ட் தான். அதை வச்சு என்ன கதை வேணால் சொல்லலாம். அது இந்த வாட் இஃப்ல பக்காவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் வாட் இஃப் ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதில் ஒரு லிமிட்டே கிடையாதுங்க. அதுவும் இது அனிமேஷன் வேறையா, ஸோ சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அயன்மேன் தான் பார்க்க போகிறாங்க. அயன்மேன் 2ல் விப்ளாஷ் கிட்ட சண்டை போட்டு டோனட் சாப்பிட்ற நம்ம அயன்மேன் எக்ஸாக்ட்லி அயன்மேன் 2ல் வர அதே சீனு அதே டைலாக் அப்படியே கூட்டிகிட்டு போய் தான் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதே டைலாக் தான் பேசுகிறாங்க. இந்த இடத்துல அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் கிடையாது, வேற ஒரு வாய்ஸ் ஆக்டர் மிக் ஃபிங்கர் அப்படின்னு சொல்ல போகிறவர் தான் அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமேட்டட் சீரிஸில் அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்தவர். அவர் தான் கூட்டு வந்து இங்கேயும் கொடுக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நட்டாஷா பார்த்தீங்கன்னா அயன்மேனோட கழுத்தில் அந்த ஒரு இன்ஜெக்ஷனை போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது இந்த சிம்டம் குறைக்கிறதுக்காக. ஆனால் இந்த இடத்துல அந்த இன்ஜெக்ஷனே உள்ளே போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன்மேனே அந்த இடத்துல செத்துருவார். டோனி ஸ்டார்க் செத்துருவாப்பில். என்னது செத்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி பார்க்கறதோட அப்படியே இது வாட்சராக மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நிக் ஃபியூரி அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்சராக மாறுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. வாட்சர் இதையுமே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காருன்றதை காட்டுறாங்க. அண்ட் வாட்சர் எதுக்காக நிக் ஃபியூரி மாறுற மாதிரி காட்டணும்? ஏன்னா பாசிபிளி பார்த்தீங்கன்னா காமிக் ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஏன்னா காமிக்கில் ஒரு கட்டத்தில் நம்ம நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா வாட்சரே கொண்டு அவர் பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. ஒரு அதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். சைடில் நம்ம ஃபில் கோல்சன் நம்ம தோரோட ஹேமரை பார்த்துருப்பாரு. அதையுமே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இங்கே நான் ஆல்ரெடி வேறு பஞ்சாயத்தில் இருக்கேன், அதை நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு நட்டாஷா கிட்டே பார்த்தீங்கன்னா இதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அமுச்சு விட்றாங்க. அந்த இடத்துல நட்டாஷா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி விண்டர் சோல்ஜரில் வந்து எலிவேட்டர் ஃபைட்டு தான் ரெசம்பிள் பண்ணுது. உள்ள இருக்கிற ஆளுங்க கூட பார்க்கறதுக்கு அதே ஆளுங்க தாங்க. அவங்க முக கூட பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்ததுமே அதே ஆக்டர்ஸ் தான். ஃபைட்டும் பார்க்கறதுக்கு எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நட்டாஷா செம்மையாக சண்டை போடுறாங்க. அந்த ஃபைட்ஸே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி விழுந்த இடத்துக்கு இவங்க நிக் ஃபியூரியும் அந்த சுற்றி வந்த இடத்துக்கு நிக் ஃபியூரி கிளின் பேட்டனும் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த ஹேமர் பற்றி அங்கே விழுந்து கிடக்கு. இதை வந்துட்டு ஜாக்சனால் கூட தூக்க முடியல அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜாக்சன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ளே பார்த்துருந்துருக்கலாம். ஆக்சுவலி அவர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்டில் கூட வருவார். இவருமே ஒன் ஆஃப் தி ஷீல்டு ஏஜென்ட் தான். அவரை கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சீனில் காமிச்சிருந்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில் கோல்சன் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அவன் தோற உள்ளே பூந்துருவார். உள்ளே பூந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டாக தூக்கிக்கிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா அதை ஃபில் கோல்சன் நோட் பண்ணிடுவாப்பில். அவர் அந்த பக்கம் அலர்ட் கொடுத்து இந்த பக்கம் நம்ம தோர் எப்படி இருக்காருன்னு பார்க்கறதுக்கு ரெஸ்பால் ஒரு அப்பியரன்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்காப்ல. தோர் எப்படி இருப்பாரு அப்படின்றதுக்கு அவர் அப்பியரன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லும் போது சார் ஹைட்டா இருக்கான், பயங்கரமா இருக்கான், சூப்பரா முடி வச்சிருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவாரு. யோ என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. பார்க்க சூப்பரா இருக்கா சார், சூப்பரா முடி வச்சிருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. சார் அத்துமீறி நுழைஞ்சவனை பார்த்துட்டேன் சார், வெரி குட். அவன் பார்க்க எப்படி இருக்கான்? பார்க்க ரொம்ப அழகா இருக்கான் சார். என்னது? ஆமா சார், அவன் முடி அழகா இருக்கு. சுத்தி தூக்கம் வந்த நம்ம தோரை பார்த்தீங்க இப்போ கிளின்ட் வந்துட்டு குறி வச்சுக்கிட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி தொட்ட உடனே சைடில் பார்த்தீங்கன்னா தண்டர் வருது. அந்த கேப்பில் நம்ம அம்பையும் பார்த்தீங்கன்னா தோர் நெஞ்சிலே இறக்கிடுறாங்க. ஆக்சுவலி கிளின்ட் பாட்ட நேரத்தில் அதை பண்ணல, யார் பண்ணாங்கன்னு தெரியும். பட் கிளின்ட் பார்த்தீங்கன்னா சுட்டதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிளின்ட் அந்த இடத்துல பார்க்குறாரு, நான் குறியை மிஸ் பண்ண மாட்டேன், எப்பறம் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் தோர் செத்ததுமே நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். தோர் எப்படா செத்தாரு, அவர் தான் காட் ஆஃப் தண்டராச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்கார்டை சேர்ந்த இளவரசலாம் கிடையாது, காட் ஆஃப் தண்டரோ கிடையாது. இப்போ அவர் ஒரு சாதாரண மார்டல், சாதாரண மனுஷனா. அந்த பவர்ஸ்லாம் எடுத்துட்டாங்களே, அவர் இப்போ அன்வர்த்தியாக இருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தோரை இப்போ கொல்ல முடியும். அந்த இடத்துல கிளின்டையுமே அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலில் வச்சிருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர் புலம்பிட்டு இருக்காரு, எப்படி என் குறி மிஸ் ஆகும், நான் இது வரைக்கும் மிஸ் பண்ணதே இல்லையே அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு உள்ள பேசலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் தெரியுது அவரும் ஆல்ரெடி செத்துட்டாரு. என்னடா நீயும் செத்துட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா எகைன் கிளின்ட்டோட டெட் பாடியை வச்சுட்டு அவங்க நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இவன் சைனடி சாத்திருப்பானோ அப்படின்னு சொல்லி ஃபில் கோல்சன் சொல்ல, இவனுக்கு குடும்ப குழந்தைங்களாம் இருக்குது, இவன் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம கிளின்ட்டுக்கு குடும்ப குழந்தைங்களாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரிக்கு தெரியும். அதை ஷீல்ட் டேட்டாபேஸ் எடுத்துருந்துருப்பாங்க.
அதுக்கு காரணம் நிக் ஃபியூரி தான். சைடில் பார்த்தீங்கன்னா தோரோட டெட் பாடியுமே இருக்கும். அதை நம்ம ஃபில் கோல்சன் மோது பார்த்துட்டு இவன் லாவெண்டர் மாதிரி வாட அடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாப்ல. அது பார்க்கறதுக்கு ஏதோ சீரியல் கில்லர் படம் மாதிரி இருக்குங்க. அந்த சீரியல் கில்லர் டெட் பாடிஸை மோந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு வாங்களேன். ஏதோ சீரியல் கில்லர் படமாக எஃபெக்ட் கொடுத்துருச்சு கொஞ்ச நேரத்தில். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டாஷா வந்துட்டு அந்த பக்கம் பெட்டி ராஸை மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனரை காட்டியிருப்பாங்க. வெல் இந்த ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எட்வர்ட் நார்டன் ப்ரூஸ் பேனர் நடக்கிற அந்த இடத்தோட கதை தான் இது. பட் இங்கே நமக்கு காட்டப்படுறது மார்க் ரஃபலோட அந்த ஒரு ப்ரூஸ் பேனர். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இது இன்க்ரெடிபிள் ஹல்கோட கதை தான். அந்த டைம் நடக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல காட்ட போகிற ஹல்க்குமே பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருப்பார். அது அப்புறமா சொல்லுவோம். இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊசியை பற்றி பேசுகிறாங்க. ஊசியிலேருந்து ஆன்டிடாட் வெளியவே வரல, உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சைடில் அந்த பக்கம் நம்ம நிக் ஃபியூரி ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளின்ட் செத்துட்டான் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதே பக்கம் அவர் இன்னொன்றுமே நோட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஸ்டான்லிஸ் பீஸா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டான்லிக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த கேப் அண்ட் கேப்புமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இதே ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எட்வர்ட் நார்டனோட இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தில் ஒரு ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா போட்டு வந்து இந்த இடத்துல வேஷத்துக்காக வந்துட்டு இருப்பாப்ல. அங்கே தான் கிளின்ட் பட்டை செத்துட்டாயும் மென்ஷன் பண்ணுறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பீரோ திறக்கும் போது உள்ளேருந்து மார்க் ரஃபலோவுமே வெளியே வராங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மூவ் ஆர் யூ ஷுட் பி மூவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரே இல்லைனா நகர்த்தப்படுவாய் அப்படின்றது தான் அர்த்தம். இதே டைலாக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் வார் படத்துலையுமே சொல்லியிருந்திருப்பாங்க நம்ம நட்டாஷாவுக்கு எதிராக. நட்டாஷா அந்த டைலாக் அப்படியே இங்கே வேற ஒருத்தவங்களுக்கு ரிவீட் அடிக்கிறாங்க. உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா மார்க் ரஃபலோக்கு இறங்குறாப்புல. ஸோ இது மார்க் ரஃபலோ தான், எட்வர்ட் நார்டன் கிடையாது. இந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்ததுமே மார்க் ரஃபலோ தான். இது ஆக்சுவலி எட்வர்ட் நார்டன் படத்தோட கதை தான். ஆனால் உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்வர்ட் நார்டன் ஹல்க் கிடையாது, எட்வர்ட் நார்டனும் கிடையாது. இது வந்துட்டு நம்ம மார்க் ரஃபலோ அண்ட் மார்க் ரஃபலோ வெர்ஷன் ஆஃப் ஹல்க். ஸோ அந்த ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரெடிபிள் ஹல்கோட ஒரு செம்ம சீன், அந்த செம்ம பயங்கரமான ஃபைட் சீன் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த இடத்துல என்ட்ரி அவரோட ஹல்க்கை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஹல்க் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அண்ட் அந்த இடத்துல அவங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ராஸுமே வந்துடுவார். ஜென்ரல் ராஸ் வந்துட்டு யாருக்கும் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுப்பாப்ல. பட் யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சார் நாங்களே சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஹல்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு ஹல்க் மாதிரி தான் இருப்பார். லைக் நம்ம எட்வர்ட் நார்டன் அண்ட் ப்ரூஸ் பேனர், சாரி எட்வர்ட் நார்டன் அண்ட் மார்க் ரஃபலோ, இவங்க ரெண்டு பேரோட ஹல்க்குமே மிக்ஸ் பண்ண ஒரு மிக்சர் மாதிரி தான் இருப்பார் அவர் பார்க்கறதுக்கு. நெஞ்சில் முடி இருக்கும், உடம்பு கொஞ்சம் பல்காக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எட்வர்ட் நார்டன் ஹல்க் கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருப்பார். இந்த ஹல்க் கொஞ்சம் லைட் க்ரீனாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் முடியுமே நீளமாக இருக்குது. இதே சமயத்தில் அந்த பக்கம் நம்ம ஃபில் கோல்சன் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் போயிட்டு இருப்பாரு. அந்த பாலைவனத்தில் போகும்போது வாட்சர் எகைன் அந்த பக்கம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. எங்கே போனாலும் இவன் பின்னாடியே வந்துடுறாயா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கி இப்போ பூமிக்கு இறங்கி வந்துடுறாப்புல. பூமிக்கு இறங்கி வந்து நான் தான் வந்துட்டு லோக்கி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபியூரிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. ஃபியூரி பேசும்போது அவர் ரிங்டோன் அவர் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையவே டைலாக்ஸ் வரும். அந்த டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வேறு படங்களுக்கு தான் ரெஃபரன்ஸ் கொடுக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லோக்கி வந்தோடனே சொல்கிறாரு என் முன்னாடி எல்லாம் மண்டிடுங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அவெஞ்சர்ஸ் படத்தில் லோக்கி சொன்ன அதே டைலாக் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி என்ன சொல்லுவார்னா வி டோன்ட் டூ தட் ஹியர் அப்படின்னு சொல்லுவார். நம்ம பிளாக் பேந்தருக்கான ஒரு ரெஃபரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீ எதுக்கு அங்கே வந்திருக்குன்னு சொல்லும் போது வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ பேட்மேனை ரெஃபர் பண்ணுறாங்களோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இல்லை ஜஸ்ட் ஒரு டைலாக்காக கூட இருக்கலாங்க, யாருக்கு தெரியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோர கொண்டவன் யார் அவனை காட்டுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பேசிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்கட் ஆஃப் ஏன்ஷியன்ட் விட்டர்ஸ் வச்சு மொத்த இடத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. விடியறதுக்குள்ளே நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் உங்களை எல்லாத்தையும் அழிச்சிருவேன். ஐ வில் டர்ன் திஸ் பிளேஸ் இன்டு ஆஷ் அண்ட் ஐஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி சீசன்லேயே சொல்லியிருப்பாங்க ஐ வில் பர்ன் திஸ் பிளேஸ் இன்டு ஆஷ் அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் சாம்பலாக்கிறது நம்ம லோக்கிக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. அவர் ஆக்சுவலி அங்கே டைம் கொடுத்துட்டு போயிருப்பாரு. விடியறதுக்குள்ள அவன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருப்பாப்ல. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே அடுத்த காலையிலக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வேணா அதில் நோட் பண்ணி பாருங்களேன். 5 டேட்டை கொடுத்துருப்பாங்க மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். 5 நாளில் பார்த்தீங்கன்னா 5 பேர் செத்துருப்பாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் செத்துருக்க மாட்டாங்க, ஒரே நாளில் 2-3 பேர் செத்துருக்காங்க தான். பட் 5 நாள் 5 பேர், ஆரம்பிக்கிறது மண்டேல முடிகிறது ஃப்ரைடேல. 5 நாளில் 5 பேர் செத்துருக்காங்க. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சுட்டு நேரம் அந்த பக்கம் ஹல்கோட ஃபைட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹல்க் உடம்பு வீங்குறாரு, பெருக்கிறாரு, பெருசாக வராரு, பட்டுன்னு வெடிச்சிடுறாரு. எப்போ அவன் செத்தான், இவனால் சாக முடியாது அப்படின்னு நம்ம பெட்டிராஸ் அவன் பக்கம் அழுந்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நட்டாஷா வந்து நம்ம கோல்சனோட அந்த ஐடியா வச்சு ஷீல்ட் லாகின் பண்ணி பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோல்சனோட அந்த ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு ஐ ஹார்ட் ஸ்டீவ் 0407 சொல்கிறாப்புல. ஸோ நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸோட பர்த் டேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜூலை 4. அங்கே இப்போ நம்ம ஃபில் கோல்சன் கிட்டத்தட்ட ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு ஒரு ஃபேன் பாயாகவே இருந்துகிட்டு இருக்காப்புல. அண்ட் அந்த கம்ப்யூட்டர் நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. யாரை சொல்கிறாங்க அப்படின்னு நோட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். பட் நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா உடனே அந்த இடத்துல நட்டாஷா தாக்கப்படுறாங்க. நிக் ஃபியூரி கால் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹோப், இட்ஸ் ஆல்
அபவுட் ஹோப் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோப்புன்னும் போது அவர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அது நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிப்பாப்பில். இந்த கான்டெக்ட் இல்லாமல் அந்த டைலாக்கை மட்டும் கேளுங்களேன். இட்ஸ் ஹோப் இட்ஸ் ஆல் அபவுட் ஹோப். ஏதோ மோட்டிவேஷன் டைலாக் மாதிரி இருக்குல்ல, நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்ற மாதிரி. அவரோட கடையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருப்பார். இதே கடை தான் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா தோர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்திருக்கும். அந்த கடை நிக் ஃபியூரி அதை பார்த்து அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சைடில் நம்ம ஃபில் கோட்ஸ் வந்து சொல்கிறாரு, இந்த அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ்ல நீங்கள் தான் கடைசி ஆள் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ன்ற பேரை பார்த்துட்டு இல்லை நான் கடைசி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி காருக்கு போய் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வலோட அந்த பேஜர் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அவெஞ்சரோட ஃபஸ்ட்டு இந்த பிளான் வந்து நம்ம கேப்டன் மார்வலில் பார்த்தேன் நிக் ஃபியூரிக்கு அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து டேரெக்டாக போய் அவர் அங்கே ஒரு டைலாக் பேசுவார், எய்தர் பேக்ட் வித் ஏஞ்சல் ஆர் டீல் வித் த டெவில் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. டீல் வித் த டெவில்னாலே யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? மெஃபிஸ்டோ. இந்த இடத்துலையுமே மெஃபிஸ்டோ மென்ஷன் பண்ணுறாங்களோ பாசிபிளி வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ நம்ம மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராயர் தான் இருக்குது. டெஸ்ட்ராயரை பார்த்துட்டு அப்படியே நேராக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு வராங்க. சுடுகாட்டுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு மேலேயுமே நம்ம வாட்சர் ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எங்கே போனாலும் அவன் வந்துடுறாயா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹோப்போட கலரை அவர் பார்க்குறாரு. சைடில் ஒரு சத்தம் கேட்குது, என்ன தைரியம் தான் என் பொண்ணோட கலரில் வந்து நிற்ப அப்படின்னு அவர் கேட்பாரு. வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹேங்க் பிம் தான். ஸோ நம்ம ஹோப்போட அப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் எல்லோ ஜாக்கெட் போட்டிருக்காரு. காமிக்கில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்க் பிம் எல்லோ ஜாக்கெட் ஆர்மராக போட்டுருந்துருப்பாரு. பின்னாடி இருக்கிற கொடுக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு அந்த அல்டிமேட் நம்ம அயன் ஸ்பைடர் சூட்டோட டிசைன் மாதிரியே இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜானட் செத்ததுக்கப்புறம் நம்ம ஹோப்பையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ மண்டையெல்லாம் கழுவி பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம நிக் ஃபியூரி பார்த்தீங்கன்னா அவளையுமே அவெஞ்சர்ஸ் நம்ம ஷீல்டில் சேர்த்து விட்டாப்ல. உன் பேச்சாக தான் அவன் ஷீல்டில் சேர்ந்தா, நீ சொன்னதை செஞ்சனால தான் அவள் செத்துட்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். அவன் நிக் ஃபியூரி என்ன சொல்லுவார்னா, அவன் வந்துட்டு ஒடெசாவில் ஒரு மிஷனில் செத்துட்டா அப்படின்னு சொல்லுவாப்ல. ஒடெசா இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா. ஆக்சுவலி வின்டர் சோல்ஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் விடோ மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பேரை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்க் பிம்க்கும் நிக் ஃபியூரிக்கும் ஒரு சண்டை நடக்குது. நம்ம நிக் ஃபியூரி பயங்கரமாக கொஞ்சம் கூட அழட்டிக்காமல் ஈஸியாக சண்டை போடுவார். நிக் ஃபியூரி இப்பெல்லாம் பண்ணுற ஆள் இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த பெல்ட்டிலாம் அடிப்பாப்ல. அப்புறம் தான் தெரிய வருது. லேட்டராக பார்த்தீங்கன்னா செம்ம வித்தையை காட்டுவாங்க, மல்டிபிள் ஆவார், இலிஷனை காட்டுவார், பெருசாவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி மல்டிபிளாக. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பர் ரிவீல் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம லோக்கி கூட பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரி ஓரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா அவெஞ்சர்ஸும் எப்படி கொண்டாரு அப்படின்றத வில் பண்ணுறாங்க. நம்ம ஹல்கோட ஹார்ட்டை பெருசாகி பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பாரு. ஸோ ஹல்கோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா பெருசானா ஹல்க்கு ஹார்ட் பீட் அதிகமானோம். ஹார்ட் பீட் அதிகமான ஹல்க்கு பெருசாக தானே இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஏதோ லைட்டாக கொஞ்சம் இடிக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் செத்துட்டாரு. சரி உனக்கு செத்துட்டாரு. ஆனால் உண்மையிலேயே ஹல்கோட சாவு கொஞ்சம் கொடூரமான சாவு தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியே நம்ம ஹேங்க் பிம்மை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் லோக்கி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பூமியில் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்துட்டு ஐ மீன் ஃப்ரைடேவே வந்துட்டு ஒரு அறிக்கை விட்றாப்புல, இந்த உலகத்துக்கு நீங்கள் யாரும் பிடிக்க ஆள்னால தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இந்த உலகத்து ஏன் கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு அறிக்கை விடுவாப்புல. இந்த டைலாக் எக்ஸாக்ட்லி அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்து அதே டைலாக் தான். அது அப்படியே அங்கே சொல்லுவார். அவன் சொல்ல மாட்டேன். இதில் நம்ம டாம் ஹிddleston தான் ஆக்சுவலி லோக்கிக்குமே அதே ஆக்டர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா அவெஞ்சர்ஸோட சவுப்பேட்டியை காட்டுவாங்க. என்னடா நம்ம கேப்டன் அமெரிக்கா மட்டும் மிஸ் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்தேன். கேப்டன் அமெரிக்காவே இன்னும் எடுக்கவே இல்லைங்க, அவர் இன்னும் ஐஸ்லேயே தான் உறைஞ்சிருக்காரு. ஆக்சுவலி எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது எல்லாரும் இல்லை இன்னும் இருக்காங்க அப்படின்னு நிக் ஃபியூரி சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா உறைஞ்சிருக்கிற இடத்த பார்த்துட்டு ஷீல்டையும் பார்ப்பாரு. வெல்கம் கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்கிறான்னு நினச்சா பின்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் நிற்கிறாங்க. கேரடன் வாஸ் கேப்டன் மார்வல். இதில் கேப்டன் கார்ட்டர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். இது கேப்டன் கார்ட்டர் யூனிவர்ஸாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் நினச்சிருந்தீங்கன்னா, வெல் அது வேறு யூனிவர்ஸ், இது வேறு யூனிவர்ஸ், ரெண்டுமே கம்ப்ளீட் செப்பரேட்டான யூனிவர்ஸ். இது வேறு யூனிவர்ஸில் தான் இந்த கதை நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொன்னால எப்படி இதுக்கு காரணம் நம்ம ஹோப் அண்ட் டைன் தான். ஆக்சுவலி இது காரணம் நம்ம ஹேங்க் பிம்பா அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே டீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஹோப் அண்ட் டைனோட ஃபோட்டோ தான் நிக் ஃபியூரி பார்த்துக்கிட்டு இருக்குது, அதை காட்டியிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு நம்ம ஜானட் வான் டைன் டிசீஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துருக்கோம். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பாசிபிளி நம்ம ஜானட் வான் டைன் சம்மந்தப்பட்டவங்க தான் இருக்காங்கன்ற போது ஹேங்க் பிம்மை காட்டியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி ஹேங்க் பிம் பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஒன் ஆஃப் தி அவெஞ்சர்ஸோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். அவெஞ்சர்ஸில் தான் ரொம்ப ஐ மீன் எம்சியூவில் தான் ரொம்ப லேட்டாக காட்டினாங்க. பட் காமிக்கில் அவர் ஒன் ஆஃப் தி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் நம்ம அவெஞ்சர்ஸோட ஃபவுண்டிங் மெம்பராக காமிக்கில் இருந்தவரே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்த அவெஞ்சர்ஸையும் போட்டு தள்ளிட்டாரு. அவள் தாங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.